கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்று மீண்டும் நம்மை மறவாத ஒரு தேவன். இன்றைக்கும் பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு தேவன். இந்த தேவனுக்கு சதா காலங்களிலும் துதி கன மகிமை உண்டாவதாக. இயேசு அன்புள்ளவர் ஊழியத்தின் வாயிலாக உங்கள் சந்திப்பு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபை நிகழ்ச்சி பார்க்கின்ற அல்லது கேட்கின்ற ஜனங்கள் மீது அபிதமாயிருப்பதாக. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நலமாயிருப்பீர்கள் என்றெண்ணி நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நம்மை கீழே விழத் தள்ளுகின்ற தேவன் அல்ல, நம்மை கரம் பெற்று தூக்கி விடுகின்ற தேவன். இந்த தேவனுக்கு என்றென்றைக்கும் மகிமை துதி கனம் உண்டாவதாக. இது நாட்களே நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகின்றோம். வார்த்தையை கவனிங்கள், அது நம்முடைய வாழ்விற்கு தெய்வமாகவும் வழியாகவும் ஜீவனமாக இருக்கும். நாம் விசுவாசிக்கத்தான் அந்த வார்த்தையினுடைய நன்மை பெற்றுக்கொள்ள இயலும். நம்மிடத்தில் விசுவாசம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ள இயலாது. மனுஷனுக்கு மனுஷன் நாயே என்று தன்னுடைய வார்த்தை சொல்லுகின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அருமையான வேத புஸ்தகத்தை நாம் விசுவாசித்து கிறிஸ்து இயேசுக்காக நாம் காத்திருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இன்னல்கள், இக்கட்டுகள், சஞ்சலங்கள், தவிப்புகள், துக்கங்கள், துயரங்கள் இவை எல்லாம் நம்மை விட்டு நீங்க தேவன் வழிவகுத்து கொடுக்கின்றார். இன்றைக்கு அநேகருடைய இருதயம் நொறுங்கப்பட்டதாய் காணப்படும், அல்லது கலங்கப்பட்டதாய் காணப்படும், அல்லது வேதனைக்குள்ளாய் காணப்படும். இன்றைக்கு இந்த தேவன் வார்த்தையை விசுவாசிங்கள், நிச்சயம் நம்முடைய வாழ்விலே வெற்றியை காண முடியும். நாம் ஜெபத்திற்குள்ளாக கடந்து சென்று தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தையை குறித்து நாங்கள் தியானிக்கப் போகின்றோம். இந்த வார்த்தை எங்கள் வாழ்விற்கு வழிவாகவும் ஜீவனமாகவும் ஆண்டவரே நித்திய பெருமார்க்கு உதவி செய்வீராக. இந்த வார்த்தை எங்கள் வாழ்விற்கு தீபமாய் வழியாய் ஜீவனாய் நித்திய பெருமார்க்கு உதவி செய்வீராக. கர்த்தாவே, பார்க்கின்ற கேட்கின்ற ஜனங்களுடைய உள்ளத்திலே இந்த வார்த்தை கிரியை செய்வதாக. இயேசுவின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கொடுத்து கல்லான இதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதியான இதயத்தை அவர்களுக்கு அருளுவேன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியமங்களை கை கொண்டு என் பிரமாணங்களை பின்பற்றி அவைகளின்படி நடந்தால் அவர்களுக்கு நான் லெகுவான இதயத்தை கொடுத்து புதிதான ஆவியை அவர்களுக்குள்ளே தந்து கல்லான இதயத்தை எடுத்து போவேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நம்முடைய இருதயம் எதை சார்ந்திருக்கின்றது? இன்றைக்கு அநேகருடைய வாழ்வினுடைய பெண்மாற்றத்திற்கான முக்கியமான ஒரு காரணம் இருதயம். இந்த இருதயமானது பலவிதமான காரியங்களை மனதிற்குள்ளே வைத்துக்கொண்டு அதை சிந்தித்து கொண்டு அதன் மூலமாக சிந்தனைக்கு சென்று தன்னுடைய பாதையை மாற செய்கின்றது. அன்புக்குரியவர்களே, இருதயம் லகுவானதாய் காணப்பட வேண்டும். இருதயம் உண்மையாய் காணப்பட வேண்டும். இருதயம் ஒரு பால் மறந்த குழந்தை போல் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி குழந்தையானது கள்ளங்கபடமற்று காணப்படுகின்றதோ அதே போல நம்முடைய இருதயம் காணப்பட வேண்டும். அதுதான் தேவன் சொல்கிறார். என் நியமங்களை கை கொண்டு என் கட்டளைகளை கை கொண்டு என் பிரமாணங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கற்றுக்கொண்டால் நான் அவர்களுக்கு புதிதான ஆவியை அருளி செய்வேன். அது மாத்திரமல்ல, நறுங்குண்ட இதயத்தை எடுத்து போட்டு சுத்தமான இதயத்தை சிருஷ்டிப்பேன் என்று சொல்லி தன்னுடைய வார்த்தை சுட்டி காட்டுகின்றது. இன்றைக்கு நாம் அது போன்ற வார்த்தைக்கு செய் கொடுப்பதில்லை. இன்றைக்கு நாம்
நம்முடைய வாழ்விலே சுய பிரச்சனை பார்த்து கொண்டு சுய சிந்தனையை பார்த்து கொண்டு அல்லது இன்றைய போது நாம் இப்படி கடத்தலாம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படி சிந்திக்கக்கூடாது. தேவனை அறிந்து கொண்ட ஒவ்வொரு தேவ ஜனமும் தேவனுடைய வார்த்தையை உண்மையாய் பின்பற்ற வேண்டும். பின்பற்றுவதில் நாம் ஒருபோதும் எண்மாற்றம் அடையக்கூடாது. இன்றைக்கு அநேகர் பெயர் கிறிஸ்தவர்களாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து வருகின்றோம். உண்மையான தேவனை தேடிய ஜனங்கள் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகின்றார்கள். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆலயம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே தேவனை அறிந்த ஜனம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கின்றது. ஆனால் பெயருக்காகவும் சூழ்நிலைக்காகவும் வருகின்றவர்கள் அதை அசட்டை பண்ணுகின்றார்கள். அதை விளையாட்டாக எண்ணிக்கொள்கின்றார்கள். அதுபோன்று நாம் எண்ணிக்கொள்ளக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் நாம் சதியான இதயத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், கொழுமையான இதயத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், லகுவான இதயத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். அவருடைய நியமங்களை நாம் கைக்கொள்ள வேண்டும். அவருடைய கட்டளையை நாம் பின்பற்ற வேண்டும். அவர் ஆவியின் கனி நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அப்படி நம் இடத்தில் ஆவியின் கனிகள் காணப்படுகின்ற பொழுது நாம் வந்து கிறிஸ்துக்குரியவாய் காணப்படுவோம். அன்புக்கு தேவஜனமே, நம் இதயத்திலே காணப்படுகின்ற கசப்பை எல்லாம் நீங்க செய்து அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயம் நம்முடைய வாழ்விலே பெரிதான காரியங்களை காணக்கூடும். எசேக்கியேல் 36 நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. வாசிக்கலாம். உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இதயத்தை கொடுப்பேன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நம்முடைய உள்ளத்திலே நமக்கு நலமான இதயத்தை கொடுத்து புதிதான ஆவியை தேவன் சிருஷ்டிக்கின்றார். கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை வடிவமைக்க செய்கின்றார். இன்றைக்கு தேவன் நம்முடைய இருதயத்திலே வந்து வாசம் பண்ண முடியாத அளவிற்கு நம்முடைய இருதயமானது இருளடைந்து காணப்படுகின்றது. பாவத்தினால, சாபத்தினால, கடன் பிரச்சனால, முன்னோருடைய சாபங்கள் இப்படி அடுக்கிக்கொண்டே போகுது. வேசித்தனம், விளையாட்டு, கபடு, பொய், பொறாமை, களவு, இச்சை, இப்படி எண்ணற்ற பாவங்கள் நம் இருதயம் முழுவதும் ஆளுகை செய்து இருளாய் காணப்படுகின்றது. உங்களுக்கு நலமான இருதயத்தை கொடுத்து நம்முடைய இருதயத்தை தேவன் நோக்கி கர்த்தாவே என்று நாம் காத்திருந்தோம் என்று சொன்னால் நமக்கு நலமான இருதயத்தை கொடுத்து புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை எடுத்து வெளியே போட செய்து சதையான இதயத்தை நமக்குள்ளே சிருஷ்டிக்கின்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த அனுபவம் நமக்குள்ளே இருக்கின்றதா? அந்த வாஞ்சை நமக்குள்ளே இருக்கின்றதா? கர்த்தாவே, நீர் என் உள்ளத்திலே வாரும், என்னோடு வாசம் பண்ணும், உன் சித்தம் போல என்னை நடத்தும் என்று ஏங்குகின்ற உள்ளம் எத்தனை உள்ளங்கள் இன்றைக்கு இருக்கின்றது? சிந்தித்து பாருங்கள். இந்த தேவன் நம்மை ஆசிர்வதிக்கின்ற தேவன். இந்த தேவன் நமக்காக பரிந்து பேசுகின்ற தேவன். இந்த தேவன் நம்முடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் செவி கொடுக்கின்ற தேவன். அப்பேற்பட்ட மெய்தேவனாய கிறிஸ்துவனுடைய வார்த்தை நாம் கை கொண்டு பின்பற்றோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வானது செழிப்பாய் காணப்படும். கெட்ட எண்ணங்கள்லாம் நம்மை விட்டு நீங்க அவர் உதவி செய்வார். பாவங்கள் எல்லாம் எடுத்து வெளியே போடுங்கள். சாபத்தை விட்டு வெளியே வாருங்கள். கிறிஸ்துவை நோக்கி ஓட கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக நாம் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இந்த உலக சிற்றின்பத்திற்காக ஓடாதீர்கள். இந்த உலகம் நம்மை புறம்பே தள்ளும். இந்த உலகம் நம்மை வெட்கப்படுத்த செய்யும். இந்த உலகம் நம்முடைய நிலைமையை கண்டு சந்தோஷப்படும். இயேசு இயேசு என்று சொல்லி ஓடிக்கொண்டிருந்தான். இன்றைக்கு அவனை பாருங்கள், பைத்தியக்காரனாக இருக்கான் என்று சொல்லி இந்த உலகம் நம்மை கண்டு நிந்திக்கும். அந்த வலி, அந்த வேதனை நமக்கு வேண்டாம். காற்றுள்ள பொடி நாம் தொற்றிக்கொள்ள வேண்டும். அதுபோலதான் கிறிஸ்துவை அண்டிக் கொண்ட நாம் அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சமூகத்தில் நாம் ஜெபத்தினாலே காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அவருடைய சமூகத்தில் காத்திருக்க அவர் சமூகத்தில் நம்முடைய ஜெபங்களை வைக்க நம்முடைய ஜெபத்திற்கெல்லாம் தேவன் செவி கொடுத்து என் பிள்ளை, என் மகன், என் ஜனம், என் குடும்பம் ஐயோ என்று கதறுகின்றே என்று தேவன் கண்ணீர் வடி நம்முடைய ஜெபத்திற்கு ஆமென்றும்
பதில் கொடுக்க வல்லவராயிருக்கின்றார். அன்புக்குரிய தேவ ஜனமே, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே விபச்சாரத்தின் குணம் காணப்படலாம், பொறாமையின் குணம் காணப்படலாம், சகோதரனை பகைக்கும் குணம் காணப்படலாம். அல்ல என்று சொன்னால் என் குடும்பத்தை தவிர வேறு எந்த குடும்பத்தையும் பிடிக்காமல் ஒரு எண்ணம் நமக்குள்ளே காணப்படலாம். ஒரு மூர்க்கம், ஒரு வெறி, ஒரு கொலைபாதகம் நமக்குள்ளே காணப்படலாம். இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, கர்த்தாவே நீர் என் உள்ளத்திலே வாரும், கல்லான இதயத்தை எடுத்துக்கொண்டு சதையான இதயத்தை எனக்கு சிருஷ்டியும், நம்முடைய மகளாய் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது நம்முடைய ஜெபத்தை கேட்டு வைக்க வல்லவராக இருக்கின்றார். அவர் நம்முடைய கண்ணீரை காணுகின்ற தேவன். புறமே தள்ளுவதல்ல, பாவத்திலே பிறந்து பாவத்திலே வளர்ந்து பாவத்திலே சாக செய்கின்ற தேவன் அல்ல. நமக்கு ஒரு மறுவாழ்வு வைத்திருக்கின்றார். நமக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கை வைத்திருக்கின்றார். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க உதவி செய்கின்றார். அந்த தேவனை நோக்கி அன்போடு வாருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும் என்பதில் சந்தேகமில்லை. யாரும் கொடுக்காத ஒரு சந்தோஷம், எவராலும் தர முடியாத ஒரு சந்தோஷம் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். இந்த மனுஷன் தேவை இருக்கும் வரைதான் வருவான். தேவை முடிந்துவிட்டால் நம்மை விட்டு விலகி செல்வார்கள். அந்த ஆண்டவர் நாம் மரித்து உயிரோடு எழும்ப செய்து அவரோடு பரலோகத்தில் வாசம் பண்ண உதவி செய்கின்றார். அந்த அனுபவம் நமக்குள்ளே வர வேண்டும். அந்த பாக்கியத்தை நாம் பெற வேண்டும். இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கின்ற பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் பணக்காரராக இருக்கலாம், ஆனால் வெளி உலகத்துக்கு நீங்கள் வெறுமையாக இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நிறைவாக இருப்பீர்கள், ஆனால் வெளி உலகத்துக்கு நீங்கள் வெறுமையாக இருப்பீர்கள். உங்களை இந்த உலகம் எவ்வளோ ஒடுக்க முடியுமோ அவ்வளோ ஒடுக்கும். உங்கள் இதயத்தை பார்க்க மாட்டார்கள். உங்களுக்கு என்ன தேவை என்று பார்க்க மாட்டார்கள். என்ன பிரச்சனை என்று பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம்தான் பார்ப்பார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்முடைய இருதயத்தை பார்க்கின்றார். என் மகன் இருளை சிக்கி தவிக்கின்றான், என் மகன் பாவத்திலே சிக்கி தவிக்கின்றான், என் மகள் வியாதியிலே சிக்கி தவிக்கின்றான், நான் விடுவிக்காமல் வேறு யாரால் விடுவிக்கக்கூடும் என்று தேவன் கதறுகின்றார். அவர் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று தான், நம்முடைய இருதயம் அவரை நோக்கி காத்திருக்க வேண்டும். நம்முடைய வாஞ்சை அவரை நோக்கி காத்திருக்க வேண்டும். அப்படி நாம் மாறுகின்ற பொழுது தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கின்றார். அவர் சொல்லியபடியே அவருடைய நியமங்களை பின்பற்றி அவர் கட்டளைகளை கை கொண்டு அவருக்குள் நாம் வாழ பழகிக்கொண்டோம் என்று சொன்னால் கல்லான இதயத்தை எடுத்து போட்டு புதிதான ஒரு ஆவியை நமக்குள்ளே சிருஷ்டிக்கின்றார். சதையான இதயத்தை நமக்குள்ளே தந்தருளி செய்வார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற போது தேவனுடைய வார்த்தை இவ்வாறாக கற்றுக் கொடுக்கின்றது. அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அவர் சொல்லியபடி அவர் கட்டளை கீழ்பட்டு அவர் கற்பனைகளை கை கொண்டு செயல்பட்டோம் என்று சொன்னால் புதிதான ஆவியை நமக்குள் சிருஷ்டிக்க செய்து, நலமான ஆவியை சிருஷ்டிக்க செய்து, சதையான இதயத்தை சிருஷ்டிக்க செய்து, கல்லான இதயத்தை எடுத்து வெளியே போட்டு அவர் தம்முடைய ஜனமாய் தெரிந்து கொள்கின்றார். பாருங்கள், இதை விட வேறு யார் நம்மிடத்தில் அன்பு காட்டக்கூடும்? அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சுட்டி காட்டுகின்றது. எந்த ஒரு சரித்திரத்திலும் சொல்லப்படாத ஒரு உண்மை நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கின்றார், என் மகன், என் மகள், என் ஜனம் என்று சொல்லி, என் குடும்பம் என்று சொல்லி, என் ஆலயம் என்று சொல்லி. வேறு எந்த சரித்திர புஸ்தகத்திலும் இது போன்ற ஒரு உரிமையை நாம் பார்க்க இயலாது. இது போன்ற ஒரு பாசத்தை நாம் பார்க்க இயலாது. இது போன்ற ஒரு
தேவனின் அன்பை நாம் காண இயலாது. தேவன் பலியை விரும்புவதல்ல, பலியாவதுதான் தேவன். அதனால்தான் நாம் செய்த பாவத்திற்கெல்லாம் சற்றும் மனவுடைந்து போகாமல் என் பிள்ளைகளுக்காக நான் சிலுவையிலே மரிக்க ஒப்பு கொடுத்தார். பிதாவின் சித்தப்படி சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்து அவர் ஜனமாய், அவர் சொந்தமாய், அவருடைய உறவாய் தெரிந்து கொண்டார். அவர்களின் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று சொல்லி, இதை விட சந்தோஷம் நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க? அவர் சொல்லுகின்றார், என் பிரமாணங்களை கைக்கொண்டு, என் நியமங்களை கைக்கொண்டு. நாம் அதை கைக்கொள்கின்ற பொழுது நவமான ஆவியை நமக்கு சிருஷ்டிக்கின்றார். ஒருவேளை நம்முடைய இதயமான இருளாய் காணப்பட்டால் அந்த கல்லான இதயத்தை எடுத்து வெளியே போட்டு சதையான இதயத்தை நமக்கு சிருஷ்டிக்கின்றார். ஹல்லேலூயா. நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையானது வேதாகமத்தில் முழுவதும் பார்க்கக்கூடும். அநேக காரியங்களை உதாரணத்தை எடுத்துக்கொள்ளக்கூடும். ஒரு ஜனத்திற்கு தேவன் எவ்வாறாக தேவனாய் இருக்கிறார் என்று நாம் ஒரு சில வசனங்கள் மாத்திரம் நான் சுட்டி காட்டிக்கொள்கிறேன். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று சொல்லி. பாவப்பட்ட சந்ததி, ஒன்றுக்கும் உதவாத சந்ததி நம்முடைய மத்தியில் தேவன் உலாவுகின்றார். அது மாத்திரமல்ல, உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று சொல்லி. யாரால் இந்த வார்த்தையை சொல்லக்கூடும்? கள்ளங்கவடம் இல்லாத ஒரு தேவனால் மாத்திரமே சொல்லக்கூடும். கள்ளங்கவடம் மற்ற ஒரு தெய்வத்தால் மாத்திரமே இது போன்ற வார்த்தையை சொல்லக்கூடும். பலியை விரும்புவதே கடவுள் அல்ல, பலி ஆவதுதான் கடவுள். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவ ஜனமே, தேவன் நம்ம நடுவிலே உலாவ வல்லமையுள்ளதாக இருக்கின்றார். நமக்காக எழும்ப ஆயத்தமாக இருக்கின்றார். நம் மத்தியிலே ஒரு எழுப்பதை உண்டு பண்ண ஆயத்தமாக இருக்கின்றார். நாம் செய்ய வேண்டியது அவருடைய பிரமாணங்களை, அவருடைய வேதத்தை கைக்கொண்டு ஒரு சமூகத்தை காட்டு ஜெபத்தினாலும் வேத வாசிப்பினாலும் தேவ ஆலய கூடுகினாலும் நாம் ஜெயம்பற்றாய் காணப்பட்டோம் என்று சொன்னால் தேவன் நம்முடைய கல்லாணி இதயத்தை எடுத்து போட்டு நலமான இதயத்தை சிருஷ்டிப்பார். நாம் அவருடைய ஜனங்களாக இருப்போம். அவர் நம்முடைய தேவனாய்ப்பார். நம் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டு வருவார். ஒருபோது நாம் பாவத்திற்கோ சாபத்திற்கோ நோய்க்கோ எதுக்குமே சிக்கிக்கொள்ளாமல் நம்மை பாதுகாத்து கொள்ள வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. நம் மத்தியில் உலாவுகின்ற ஒரு தேவன். அவர் மறந்து தெரிந்து அலைகின்ற தேவன் அல்ல, மார்போடு அணைத்துக் கொள்கின்ற தேவன். அறியாத ஜாதியாக இருந்தோம் தேவன் நம்மை அறிந்து கொண்டார். தெரியாத ஜாதியாக இருந்தோம் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். எவருக்கும் பயந்து ஒழுகின்ற ஜனமாக இருந்தோம் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு அந்த தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம், ஜெயத்தோடு இருப்போம். நிச்சயம் தேவனை ஆசைப்பாக சந்தேகம் இல்லை. அன்புக்குரிய தேவ ஜனமே, அவர் சொல்லியபடியே அவருடைய பிரமாணங்களை கைக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய சமூகத்தில் காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய சமூகத்தில் குடும்பமாக இசைந்து ஜெபத்திலே தரித்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவர் சமூகத்தில் சபையாக இணைந்து தரித்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஜெப ஐக்கியத்தில் நீங்கள் உறுதியாக தரித்திருங்கள். ஒருபோதும் தூக்கத்தை விரும்பாதீர். தேவனுடைய சமூகத்தில் எந்த அளவிற்கு நீங்கள் எழுந்து பிரகாசிக்க வழிவகுக்க முடியுமோ அந்த அளவிற்கு நம்மை அர்ப்பணித்து தேவனுடைய சமூகத்தில் உண்மையோடு ஒட்டுமொத்த நாம் எழுந்து கற்றுக்கொள்ள முயற்சி செய்தோம் என்று சொன்னால் தேவன் கொஞ்சம் கூட நம்மை கைவிடாமல் கரம்பட்டி தூக்கி ஆயத்தமாக இருக்கின்றார். நம்முடைய பாவத்தை அறிக்கையிடுங்கள், சாபத்தை அறிக்கையிடுங்கள், நோயிட்டு வெளியே உதவி. நம்முடைய பாவங்கள், சாபங்கள், கோபங்கள், மூர்க்கங்கள், பொய், பொறாமை, களவு, இச்சை, வேஷ்டம், கிரேட்டு, அப்படி எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து கர்த்தாவே இவை எல்லாம் எடுத்து போட்டு ஆவியின் கனிகள் எனக்கு சிருஷ்டிங்க, நவமான கனி எனக்கு சிருஷ்டிங்க, நவமான ஆவியை சிருஷ்டிங்க,
சதையான இதயத்தை சிருஷ்டிங்க, பால் பிடிக்கின்ற குழந்தையை போல இருக்க உதவி செய்யுங்க என்று நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் கேட்டுக்கொள்வீர்கள் சொன்னார். ஒரு குழந்தையை போல இருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் கேட்டுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். அவர் நம்மை உதவிக்கு உள்ளவராய்க்கின்றார். நாம் ஜெபிக்கலாம். அப்பா, எங்கள் இருதயம் பாவமான ஒரு இருதயம்தான். எங்கள் எண்ணங்கள் தீங்கான எண்ணங்கள் தான். எங்கள் நோக்கங்கள் கெட்டவை தான். எங்களுடைய பார்வை சாவந்தான். ஆண்டவரே, இன்றைக்கும் உடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிற கர்த்தாவே, கண்களின் இச்சையை எடுத்து போடுகிறாங்க, வாயின் வார்த்தையின் இச்சையை எடுத்து போடுகிறாங்க, சுவாசத்தின் இச்சையை எடுத்து போடுகிறாங்க கர்த்தாவே, செவியின் இச்சையை எடுத்து போடுகிறாங்க, உள்ளேந்திரியத்தின் இச்சையை எடுத்து போடுகிறாங்க, ஆவி ஆத்மா சரத்தில் காணப்படுகின்ற இச்சையை எடுத்து போடுகிறார்கள். இன்றைக்கு இந்த சரீரம் முழுவதும் நீர் பிரதிஷ்டை செய்வீராக. உடைய இரத்தத்தினால் சுத்திகரித்து உடைய மகனாய் மகளை உடைய ஜனமாய்களை சுத்திகரித்து பாதுகாத்துக் கொள்வீராக. உடைய சமூகத்தில் எழுந்து பிரகாசிக்க நீர் உதவி செய்வீராக. இந்த உலகத்தை நோக்கி நாங்கள் ஓடாமல் கிறிஸ்துவின் அன்பை தடுத்தென்று இந்த உலகம் எங்களை பார்த்து வர உதவி செய்வீராக. தகப்பனை, ஆஸ்தி அந்தஸ்தை பார்த்து நாங்கள் ஓடாமல் உங்களுடைய பிள்ளைகளை தேடி வர உதவி செய்வீராக. அவருடைய வாழ்வை அவர்தமாய் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, பிள்ளைகளை உழைக்கின்ற உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. வேலை பார்க்கின்ற படிக்கின்ற ஜனங்களுக்கு நல்ல ஞானத்தை புத்தி தெரிந்தறிவு கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. யார் யாருக்கு என்னென்ன பாடுகள் பிரச்சனை நிந்தைகள் உள்ளதோ அவை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. தகப்பனே, குழந்தை பக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பையன் கிடைக்க உதவி செய்வீராக. பாவத்தா சிக்கலில் விடுதலை கொடுத்து உதவி செய்வீராக. நோயோடு இருக்கின்றவர்கள் விடுதலை கொடுப்பீராக. கடன் பிரச்சனையோடு இருக்கின்றவர்கள் கடன் பிரச்சனை மாற உதவி செய்வீராக. குடும்ப பிரச்சனை மாற உதவி செய்வீராக. தகப்பனை, எங்களுக்கு ஆவியின் கனியை தந்தருவீராக. சமூகத்தில் இந்த பிள்ளைகள் தகப்பனை நலமான இதயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. சதையான இதயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. எங்களால் செய்வது நல்ல தகப்பன், அப்பிரோஜனமான ஊழியர்கள் அடியானை மன்னி வினான வார்த்தையை பேசியிருந்தால் தயவாய் மன்னித்தருள் கர்த்தாவே. நீங்கள் வழிநடத்து, நீங்கள் போக்குவரத்து, நீங்கள் பாதுகாத்து இந்த சமூகத்தில் எழுந்து பிரகாசிக்க நீங்கள் உதவி செய்ய. பாவம் சாவு கோபம் எல்லாம் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, சமாதானம், சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி இந்த ஜனத்தின் மேல் தங்கியிருப்பதாக, இந்த ஜனத்தின் மேல் தங்கியிருப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே சதையான இடத்தை சிருஷ்டித்து ஆசீர்வதிப்பதாக. காரியங்களை வாய்க்கப்படும், நோக்கங்களை வாய்க்கப்படும், திட்டங்களை வாய்க்கப்படும். இழந்து போனதெல்லாம் நட்டத்தனியாக தெரிந்து கொள்ள உதவி செய்கிறார். ஆசீர்வதி, ஏற்றுக்கொள்ளும். சமூகத்தில் ஜெபத்தில் தரத்திற்கு உதவி செய்யும், வேத வாசிப்பில் தரத்திற்கு உதவி செய்யும். நீங்கள் வழிநடத்துங்க, நீங்கள் பொருட்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ள தகப்பன். இயேசுவின் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். இயேசு அன்புள்ளவர் நிகழ்ச்சியானது தடையில்லாமல் நடக்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். இயேசு அன்பு ஊழியத்திற்காக அந்த டிவி ஊழியங்கள், யூடியூப் ஊழியங்கள், இன்னும் பிரசங்க ஊழியங்கள், இன்னும் சுவிசேஷ ஊழியங்கள் எல்லாவற்றுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருங்காலங்களில் நம்முடைய ஊழியம் இன்னும் பெரிய எழுப்புதலை காண வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒருபோதும் உங்கள் இல்ல ஜெபத்திலும், உங்கள் சபை ஜெபத்திலும், தனிப்பட்ட ஜெபத்திலும் எமது இயேசு அன்பு ஊழியத்திற்காக ஜெபிக்க மறந்து போகாதிருங்கள். நீங்கள் ஜெபத்தினாலே தாங்குகின்ற பொழுது தேவன் நிச்சயமாய் இந்த ஊழியத்திலிருந்து பெரிய ஒரு அற்புதத்தின் அடையாளத்தை செய்ய வல்லமையாக இருக்கின்றார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பெற்ற நன்மைகளை குறுஞ்செய்தியாக நீங்கள் அனுப்பிவிட்டால் நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் அதை சொல்லி ஜெபிக்காத வழிவகுத்து கொடுக்கும். தேவன் நாமத்தை துதித்து மகிழாத ஒரு வாய்ப்பாக இருக்குமாகவே நீங்கள் பெற்ற நன்மைகள் தெரியப்படுத்துங்கள். கட்டாயம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நிரட்டு போலவும் உங்கள் குடும்பம் செழிக்கும் என்று சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.